சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்துக்களை பொறுத்த வரைக்கும் முருகனுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறோம், பிரதோஷ விரதம் இருக்கும். ஆனா எந்த பலனும் இல்ல. அதே மாரி கிறிஸ்தவர்கள் நம்ம கடவுள டெய்லியும் வணங்குறோம், எல்லா நேரங்களும் வணங்குறோம். ஆனா கடவுள் நம்மள மட்டும் பார்க்க மாட்றாரே! நெறைய பேர் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்துறாரு. நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்தலையேன்னு தோணும். சில முஸ்லீம்கள் நம்ம காலையும் மாலையும் தொழுகுறோம். 5 வேளை தொழுகுறோம் தினமும். ஆனா கடவுள் நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படுத்தலையே! அப்படின்னு சொல்லி எல்லா மதத்தினரும் அவங்களுடைய கடவுளை வணங்கும்போது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நெனச்சதுண்டு. அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த கதை உங்களுக்காக தான். என்ன அப்படின்னா, எல்லாரும் பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர் அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு முருகன் காட்சி கொடுத்து, அவர் அவங்களுக்கு வரம் கொடுத்திருந்தாலும், நம்மள மாரி சின்ன சின்ன வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் முருகன் காட்சி அளிப்பாரா? அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு ஐயம் இருந்ததுண்டு. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல அங்க நம்ம விராலிமலை இருக்கு தெரியுமா? இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிறது. அந்த விராலிமலைக்கு பக்கத்துல ஒரு முருகன் கோயில் சின்னதா அப்ப இருந்தது. அப்ப அந்த முருகன் கோயிலுக்கு பக்கத்துல இப்ப எல்லாம் டிராக்டரு அது இதுன்னு ஏர் உழுகுறதுக்கு வந்துட்டாலும், நம்மளோட அந்த ஆதி காலத்துல மாடுகள வச்சு தான் ஏர் உழுந்தாங்க. அப்ப மாடுகள் இருக்கும்போது என்ன ஆயிட்டு அப்படின்னா, அந்த மாடுகள வாங்கிட்டு ஒருத்தர் போனார். ஒருத்தர் போயிட்டு அவர் பேர் பழனிச்சாமி. இவர் பழனிச்சாமி அப்படின்னு முருகன் மேல அளவு கடந்த பக்தி வச்சிருப்பார். ஆனா இவருக்கு எப்பவுமே இவருக்கும் நினைக்கிறது உண்டு, என்னடா இது நமக்கு மட்டும் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையுமே முருகன் ஏற்படுத்துறதே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே மாடை இழுத்துட்டு போறார். இழுத்துட்டு போகும்போது அந்த விராலிமலை முருகன் கோயிலுக்கு, சின்ன முருகன் கோயில், அப்போ அது புகழ் பெற்றது கிடையாது. அந்த முருகன் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல மாடை கட்டி போட்டுட்டு படுத்து தூங்குறார். பார்த்தா கண்ணை துறக்கையில அந்த மாடு காணோம். அந்த முருகன் கோயில் பக்கத்துல தான் அந்த மாடு தொலைஞ்சிச்சுன்னு அவருக்கால சொல்ல முடியல. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, ஐயா இந்த மாதிரி என் மாடு தொலைஞ்சிருச்சு, முருகன் கோயில் பக்கத்துல தொலைஞ்சிருச்சு அப்படின்னு உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்க, நாங்க எப்படி இதை நம்புறது? யாராவது சாட்சி எடுத்திருக்காங்களா? உங்களுக்கு நாங்கள் அப்படி நீங்கள் மாடு அங்கே தான் தொலைச்சிங்கன்னா, அதுக்கு யாராவது ஆதாரம் சொன்னாங்கன்னா அந்த கோயில் நிர்வாகமே உங்களுக்கு மாடு வாங்கி தருவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சரியில்லையே. ஒருவேளை நீங்கள் மாடு வாங்கணுன்றதுக்காண்டி பொய் சாட்சி சொல்கிறீங்களா? பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, பா முருகா, உன் காவல்ல தானே என் மாடை விட்டேன், இப்படி என்ன தொலைச்சிட்டு நிற்க வச்சுட்டியே, எனக்கெல்லாம் அந்த மாடு வாங்குற காசு பெருசுப்பா, உனக்கு இல்லைனாலும் எனக்கு பெருசு, அது எனக்கு கிடைச்சே ஆகணும், எனக்கு எப்படியாவது நீ இந்த மாடை கண்டுபிடிச்சி கொடுப்பா, நீ என்னப்பா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி முருகனை நினச்சி 2 துளி கண்ணீர் விடுறார். கண்ணீர் விட்டுட்டு மறுநாள் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போனதுக்கு அப்புறமா நீதிபதி விசாரிக்கிறாரு. அவரும் அதே சொல்றாரு, ஆதாரம் இல்லாமல் உங்களுக்கு இந்த கரெக்டான நீதியை கொடுக்க முடியாது, ஆதாரம் வேணும், இல்லைன்னா உங்க மாடு போனதுதான் ஆயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன்னே ஒரு மாதிரி ஆகிப்படுது, என்னடா முருகா உன்னை நம்பி இருந்தேன், என்னை இப்படி கைவிட்டுட்டியே அப்படின்னு சொல்லி. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அங்க ஒரு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஒரு மயில் அந்த சாட்சி சொல்ற கூண்டுல நின்று அகவுனுச்சான். அகவும் போது அந்த நீதிபதிக்கு ஆச்சரியமா இருந்துருச்சான். மயில் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, சுத்தி காடுகள் பகுதிகள்லாம் இல்லை. இதை பார்த்த உடனே அவர் ஆச்சரியப்பட்டு, முருகனே உங்களுக்கு சாட்சி சொல்றாரு, அதனால நீங்க இப்ப கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றம் அந்த கோயில் நிர்வாகத்துக்கிட்ட மாடை அந்த பழனிசாமிக்கு வாங்கி கொடுக்கும்படியா சொல்றாங்க. அது மாதிரி தாங்க கிடைச்சிருச்சு அவருக்கு. அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டார், கடவுளை நம்ம முழு நம்பிக்கையோடு முழு மனசோடு வணங்கணும், நமக்கு இது கிடைச்சிச்சு, இதை உலக மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் விராலிமலை கோயிலும் இன்னமும் இருக்கு. இதுக்கான சாட்சியமும் விராலிமலை கோயில்ல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இந்த கதை இந்துக்களுக்கு மட்டும்தான், முருகனை வணங்குறவர்கள் மட்டும்தான் கிடையாது, எல்லா மதத்தினரும் இதை புரிஞ்சுக்கணும். கடவுளை நம்ம முழு நம்பிக்கையோட முழு மனசோட நம்ம வணங்கும் போது கண்டிப்பா எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்ம வேதங்கள் எல்லாமே கற்களாட்டியும் கடவுளை நம்ம முழு மனசோட நம்பணும்னா கண்டிப்பா கடவுள் நமக்கு உதவி செய்வாரு என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் வீராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் நேற்றாக பயன்படுகிறேன். உங்கள் சிந்தனைகள் நான். நன்றி, வணக்கம்.